இங்க இந்த சிலை செய்யற விநாயகர் சதுர்த்திக்காக வீட்ல உட்காந்து சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பொண்ணுங்களும் பக்கத்துலயே உட்காந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்க அம்மா திட்டுறாங்க, "காலேஜ்ல லீவ் விட்டா படிக்க மாட்டீங்களா? உங்க அப்பா கூட உட்காந்து சிலை செய்ற வேலைய பார்க்குறீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி போகும்போது கூட இதுதான் உங்களுக்கு போய் பண்ண போறீங்களான்னு?" கேட்டா, "இது நம்ம பாரம்பரியமான வழக்கம் தானே. நம்ம பொண்ணுங்க கத்துக்கிறதுல என்ன இருக்குன்னு?" சொல்லி அவங்க அப்பா தான் தடுக்குறாரு. அது கொரோனா லாக்டவுன் டைம்ன்றதுனால யாரையுமே அவ்வளவா வெளிய விட மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா மட்டும் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக, எல்லா பொருளும் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு திரும்பி வராரு. அன்னைக்கு நைட்டே உட்காந்து அவங்க பொண்ணுங்களோட சேர்ந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது இருமல் ரொம்ப அதிகமாவே வர ஆரம்பிக்குது. அவங்க பொண்ணுங்களும் அவங்க ஒய்ஃபும் கிட்ட வரும்போது, "இல்ல கிட்ட வராதீங்கன்னு" சொல்லிட்டு தனியாவே உட்காந்துடுறாரு. அடுத்த நாள் இவரும் அவங்க ஒய்ஃபும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவருக்கு செக் பண்ணிட்டு கொரோனா பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டே வரீங்க. 14 நாள் இங்க தான் இருந்தாகணும்னு சொன்ன உடனே, இவருக்கு மைண்ட் ஃபுல்லா சிலை செய்றதுலயே தான் இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்குள்ள எல்லா சிலையும் குடுக்கணுமே, எல்லாமே வேஸ்ட்டா போயிருமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்லயும் போய் எல்லாரையுமே வந்து கொரோனா செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கவங்களுக்குலாம் நெகட்டிவ்னு தான் வருது. அவங்க அப்பா நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. "விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளால விநாயகர்லாம் குடுக்க முடியாதும்மா. எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நாங்க பிள்ளையார தர முடியாதுன்னு சொல்லிருங்க" அப்படின்னோன, அவங்க பசங்கள்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, சாமிய கும்பிட ஆரம்பிச்சு, எல்லா சிலைக்கும் இவளே உட்காந்து பெயிண்ட் அடிச்சு, அவங்க அப்பாவுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்ச உடனே, "நீ சூப்பரா பண்ற. இப்படியே கன்டின்யூ பண்ணுன்னு" அவரும் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 பொண்ணுங்களும் எல்லா சிலைக்கும் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவும் கொரோனா முடிஞ்சு அவருக்கு சரியாயி திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மாவும் இந்த 2 பொண்ணுங்களும் மதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எல்லா சிலையும் கிராமத்துக்கும் குடுக்க ஆரம்பிச்சு இவங்க சந்தோஷமா இருக்காங்க.